ஆசீர்வாதம் பெரிதாக இருக்க போதுங்க. நம்புங்க. உலகத்தில் இப்போல்லாம் இந்த ஜென்சி பீரியட்னு சொல்கிறாங்களே, என்னென்னமோ பேச்சு. அதில் பார்த்தீங்கன்னா மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் இந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது ₹1 சம்பளம் வாங்கினாங்க. அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் கால்னா 8 அப்படிலாம் பேசுவாங்க. இப்போ என்ன ஸ்டைல் பேச்சுங்கிறீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பேர குழந்தைகளுடைய பேச்செல்லாம் பார்த்தா கேமில் விளையாண்டுட்டு மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன்லாம் அவங்க பேசுகிற பேச்சை பார்த்து நான் சிரிச்சுக்குவேன். சில நேரங்களில் அந்த காலத்தில் ₹1000 நோட்டு, அப்போ நாட்கள் ஆக பார்த்தா லட்சாதிபதினாங்க. இப்போது கோடீஸ்வரன், யாரை பார்த்தாலும் பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகிட்டாங்க. ஆனால் ஏன் நீங்கள் ஆகக்கூடாது? கர்த்தர் சொல்கிறாரு, நான் இந்த வார்த்தையை கேட்குற உங்களை நான் மாற்ற போகிறேன். சூப்பர் நேச்சுரலாக நான் கர்த்தருடைய கிருபையினால் ஜெபித்து 54 வருஷம் ஊழியத்தில் எத்தனை பேர் வெளிநாடுகளில் போய் பெரிய பெரிய வீடுகள் அதெல்லாம் போய் நான் திறந்து வைக்க போகும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அவங்க குடும்பப்படுகிற கஷ்டம், கிராமங்கள்லேருந்து வந்திருப்பாங்க, ஆனால் பல கோடிகளுக்கு அதிபதியாக மாறி இருப்பாங்க. சில தேசங்களில் போனால் நானே கேட்குறதில்ல இது எவ்வளோ மதிப்பு இருக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு பார்த்தா தான் வந்துடுதே, இதில் ஃபோனில் போட்டால் வந்துடுமே. சில சொல்லுவாங்க இதனுடைய மதிப்பு எவ்வளவு, இதனுடைய மதிப்பு எவ்வளவு. கர்த்தர் சொல்கிறார், நீ தேசம் விட்டு தேசம் போவாய். கர்த்தர் சொல்கிறார், உன்னை வாழாக்காதபடி தலையாக்குவேன், நீங்கள் கீழாகாதபடி மேலாக இருப்பீங்க, தரித்திரங்கள் மறைஞ்சு போயிடும், நீங்கள் கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்காது இருப்பீங்க, பல காரியங்களை நீங்கள் உயர போகிறீங்க. இந்த ஆதியாகமம் 12:2 தான் தனிமையாக இருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, உன்னை பெரிய பேர் கொடுப்பேன், உனக்கு பிரஸ்தாபப்படுத்த போகிறேன், வா. கீழ்ப்படிந்ததுனால அவர் வந்தார்ல. இந்த 12வது அதிகாரத்துலேருந்து 13வது அதிகாரம் வர்றதுக்குள்ள அவருடைய ஆடு பெருக ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய வேலையாட்கள் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் 13வது அதிகாரம் முதல் 4 வார்த்தைகளை படிக்கலை, அப்படியே இடமே கொள்ளலை, இடமே தாங்கலை. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய செல்வ செழிப்பு பெரிதாயிடுச்சு. இப்போ கர்த்தர் சொல்கிறார், வீடு, ஆஸ்தி, ஐஸ்வர்யம், செழிப்பு, நன்மை எல்லாம் உங்களுக்கு உண்டாக போகுது. ஒன்று ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல் நீங்கள் கீழ்ப்படியணும். வேத வார்த்தையை கேட்டு அப்படி சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாங்க. உபாகமம் 1:11 பிரகாரம் இன்றைக்கு இருப்பதை போல் நீங்கள் இருப்பதில்லை, 1000 மடங்காக விருத்தி அடைய போகிறீங்க. அன்றைக்கி ரெபேக்காளை வாழ்த்தினார்கள், கோடியாய் ஆசீர்வாதமாக மாறு. கர்த்தர் ஏன் உங்களை பெருக வைக்கக்கூடாது? ஏன் உங்களை ஆசீர்வாதமாக ஆக்கக்கூடாது? நிச்சயமாக ஆக்குவார். இப்போ கர்த்தர் சொல்கிறார், உங்கள் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்க போகிறது. நம்ம ஆண்டவர் மகா பெரிய தேவன், நம்ம கேட்கணும். அதுக்குன்னு எப்பொழுதும் ஆசீர்வதியும் நான் பெருகணுங்கிறத விட்டுட்டு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தால், ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துக்கிறேன், நான் கீழ்ப்படிந்து வர்றேன், இப்படிய வார்த்தைக்கு செவி கொடுக்குறேன், என்னை பரிசுத்தப்படுத்துவேன், நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லுங்கள். அவரே உங்களை பெரிய பிரஸ்தாபமாக்க போகிறார். மகா வல்லமை கொண்ட தகப்பனே, என் ஜனங்கள் பெருகணும், ஆசீர்வாதத்தில் குறைவோடு இருக்கக்கூடாது. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவரும் நீர்தான், 5 அப்பத்தை 5000 மாற்றினவரும் நீர்தான். இதோ என் ஜனங்கள் கீழ்ப்படிந்து தங்களை அப்படியே உமக்கு ஒப்பு கொடுக்கிறபடினால் நீரே அவர்களை பெருக பண்ணி ஆசீர்வதித்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.